வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மி வக்ரதுண்டாயத்மி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத் மகாசனாயத்மி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 18/12/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள். இன்றைய திதி பகல் 12:54 வரை திருதியை திதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுது பூச நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சனீஸ்வர பகவான் லாபமாக இருக்கிற அந்த நேரத்தில் திடீர் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நாள். உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரப்போகுது. நல்ல மனிதர்களை சந்திக்க போறீங்க. அதே சமயத்தில் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அப்படின்ற சூழல்ல, ஏன்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி, அங்கே சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரம் மறைமுக யோகம், மறைமுக லாபம். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி அண்ணாமலையார் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் யோகம் பெறும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி, பயிற்சி, பயணம். இன்றைய பயணம் வெற்றிகரமான பயணமாக அமையும். அதே சமயத்தில் அலைச்சல், சில தடைகள், சில வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் குறைத்துக் கொள்வதற்கு சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர மனசில் நினைச்சிட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும்போது இன்றைய பயணம் வெற்றிகரமான பயணமாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பூச நட்சத்திரம். மிகப்பெரிய யோகம், யோக சனிகாலம். இந்த யோக சனிகாலத்தில் திடீர் பணவரவு, திடீர் திருமணம். யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமாகி இருக்கிறார்களோ அவர்கள் மிதுன ராசியாக இருந்தால், திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால், இந்த பூச நட்சத்திர நாளில் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்ற நாள். இந்த நல்ல நாள்ல மிதுன ராசிக்காரர்கள் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஈரோடு கொடுமுடியில் அருள்பாலிக்கக்கூடிய மகுடேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நாள் திருமண பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில உறவுகளோடு பகைகளை ஏற்படுத்தினாலும், ஏன்னா அஷ்டமத்து சனி இல்லையா, சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் இல்லையா, அதனால உறவுகளோடு பகை. ஆனால் உறவுகளோடு பகை இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றை தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில். காரைக்குடி அருகே வைரவன் பட்டியில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சந்திர பகவான். உறவுகளோடு பகை என்று இருந்ததெல்லாம் மாறி நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அற்புத நாள். ஜென்ம பகை கூட விலகக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில். காசியில் அருள்பாலிக்கூடிய பாதாள வராகி அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் போராடி அலைந்து திரிந்து நோயை தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய தன்வந்திரி பெருமாளை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் நோய் தீர்க்கும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு பல்வேறு யோகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். ஏன்னா துலா ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். தந்தை வழி பாட்டன் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகமான நாள். தந்தை வழி பாட்டன் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில். அவர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும்.
விருச்சிக ராசியை பொறுத்தவரை கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கேட்டனாவே சேட்டன்னு அர்த்தம். இந்த கேட்ட நட்சத்திரம் ஸ்ரீதேவியின் அக்காவாக இருக்கக்கூடிய மூதேவி என்று அழைக்கக்கூடிய சேஷ்டாதேவியோட நட்சத்திரம். தொடப்பத்தை கையில் ஏந்தி கழுதையில் பயணம் செய்யக்கூடிய மூதேவியோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த நாளில் சேஷ்டாதேவி வழிபட்டு அடுத்தவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போகுது. அதே சமயத்தில் புதிய முயற்சிகள் கைகூடாது. ஏன்னா புதிய முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளில் தடைகள், ஆனால் அந்த தடைகள் எல்லாம் வரும் மே மாதத்திற்கு பிறகு உடைய போகிறது. இந்த நேரத்தில் நாளை வரும் நல்லதற்காக இன்று திட்டமிடும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைவதற்கு வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய, ரத்னகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப் போகுது. உறவுகளோடு பகைகள் விலகப் போகுது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தாய் வழி உறவில் திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய நாள். உன ஜனஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கணும், சுக்கிரன் வக்ரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் பல்வேறு யோகங்கள் நடைபெறக்கூடிய நாள். உறவுகளோடு இந்த பகைகள் விலகும். நல்ல மனிதர்களை சந்திக்க முடியும் இந்த நல்ல நாளில். கர்நாடக மாநிலம் மைசூரில் அருள்பாலிக்கூடிய சாமுண்டீஸ்வரி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தந்தாலும் கடன் பிரச்சனைகளை தருவார். இந்த கடன் பிரச்சனை, நோய், எதிரிகளை தருவார். இவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக வென்று காட்டும் ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 5ஆம் இடத்துல தனக்காரகனா சந்திர பகவான் தொழிலை கொடுக்கிறார். அதே சமயத்தில் 7.5 சனியில தொழிலை கெடுத்து கொடுப்பார். ஒரு தொழிலை கெடுத்துட்டு ஆறுதலாக வேற ஒரு தொழிலை தருவார், மன வருத்தம் தருவார். இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சந்தித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். மதுரை திருமோகூரில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம். விரதங்களிலேயே சங்கடங்களை தவிர்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு அற்புத விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம். ஒரு மனிதனுக்கு வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய கிரகம், சிறைவாசத்தை வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அந்த கேது பகவானை காரகமாக இருக்கக்கூடியவர், அதிபதியாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானின் விரதங்களே உன்னதமான விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். சங்கடகர சதுர்த்தி விரத நாளில் விநாயகப் பெருமானை யாரெல்லாம் விரதமிருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரும், வம்பு வழக்குகள் தீரும், நிரந்தர வெற்றி கிடைக்கும் வழக்குகளில். அப்படி ஒரு அற்புதமான விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் திசைகள் 8லும் அருள்பாலிக்கக்கூடிய, திசைகளே இல்லாத கடவுள் விநாயகப் பெருமானுக்கு திசைகளே இல்லை, உருவமே இல்லை. எப்படி ஒரு சாணியை பிடிச்சி வச்சாலும் விநாயகர் வந்துடுவார், ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் விநாயகர் வந்துடுவார், ஒரு மண்ணை பிடித்து வைத்தாலும் விநாயகர் வந்துடுவார், விநாயகான்னு கூப்பிட்டாங்களே வந்துடுவார். அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு சங்கடங்களை தவிர்த்து சந்தோஷமாக வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.